ஹலோ எவ்ரிவன். போன சாப்டரில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு டீ கடை எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தோம். இப்போது இந்த சாப்டரில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸை தேடுவோம். நாம் போடுற காசு எங்கே போகுது, அது எப்படி வளருது அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத தாண்டி ப்ராசஸ் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 1000 ரூபா போடுறீங்கன்னு அசீம் பண்ணிக்கோங்களேன். அது டேரெக்டாக ஷேர்ஸ் வாங்குறதுக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஃபஸ்ட்டு ஃபண்டோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். நம்மளை மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் 500 ரூபா, 1000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபான்னு சேர்ந்து காசு போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த எல்லா காசும் சேர்ந்து ஒரு பெரிய பூல்டு கேபிட்டலாக க்ரியேட் ஆகும். அந்த பூல்டு கேபிட்டலை ஃபண்ட் மேனேஜர் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், கோல்டு இல்லை ரியல் எஸ்டேட்டில் கூட சம்டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபண்டோட அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம ஜென்ரலாக எப்படி ஸ்டாக் வாங்குவோம்? 195 பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை டிவியில் பார்க்குறோம், டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்கன்னு டேரெக்டாக போய் ஸ்டாக்ஸை வாங்குவோம். ஆனால் ஃபண்ட் மேனேஜர் கண்டிப்பாக அதை செய்யவே மாட்டாங்க. ஒரு ஃபண்டுக்கும் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா, டெப்ட் கண்ட்ரோலில் இருக்கா, ஃப்யூச்சருக்கான டிமாண்ட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க. சப்போஸ் ஒரு கம்பெனி இன்றைக்கி லாஸில் இருந்தாலுமே அதோட ஃப்யூச்சர் ஏர்னிங் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். இதுதான் மேஜராக ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கும் இருக்கிற பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோ எடுத்துப்போமா. ஜொமேட்டோ லிஸ்ட் ஆன போது இட் வாஸ் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஆனால் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் ட்விட்டரில் கூட இந்த கம்பெனியில் ஏன் போய் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கழுவி ஊற்றுனாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுமே நிறையா ஜொமேட்டோவில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் முக்கால்வாசி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அந்த லிஸ்டிங் கெயினோட வெளில வந்துட்டாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதில் இருந்த லாங் டேர்ம் பொட்டன்ஷியலை பார்த்தாங்க. 2 வருஷத்தில் அதோட ஷேர் டபுள் ஆச்சு. இப்போ புரியுதா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய லிஸ்டிங் கெயினோட வெளில வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதில் 100% growth 2 வருஷத்தில் பார்த்தாங்க. அடுத்து NAVயை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா. நம்ம இப்போ 1000 ரூபா போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் கிடைக்கும்? அது அன்றைக்கி எவ்வளோ NAVயோ அதை பொறுத்து தான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்மளுக்கு அலோகேட் ஆகும். NAVங்கிறது ஃபண்டோட ஒரு யூனிட்டோட ப்ரைஸ். ஸோ நம்ம 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது 1000 டிவைடட் பை NAV தான் நம்மளுக்கு கிடைக்க போகிற யூனிட்ஸ். இதே 10,000 இருந்துச்சுன்னா 10,000 டிவைடட் பை NAV தான் நம்மளுக்கு கிடைக்க போகிற நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். NAV டெய்லி மேலே கீழேன்னு ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, ஷேர் ப்ரைஸஸ் தினமும் சேஞ்ச் ஆகும். பாண்ட்ஸ் அப்பப்போ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணும். மார்க்கெட் மேலே கீழேன்னு ஏறி இறங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி NAV வேல்யூ மேலே கீழே ஏறி இறங்கும். சரி, நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற வேல்யூவை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது? நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நம்மக்கிட்ட இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்ட்டு கரண்ட் NAV. ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போமா இதை? இப்போது NAV 20 ரூபாயா இருக்குன்னா நம்ம 1000 ரூபா போட்டோம்னா நம்மளுக்கு 50 யூனிட் கிடைக்கும். அதே அடுத்த மாதம் அந்த NAV 25 ரூபாயா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 40 யூனிட் கிடைக்கும். அதே NAV 18 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 1000/18 55 யூனிட் கிட்டத்தட்ட கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 3த்தையும் சேர்த்தோன்னா 3 மாதம் எண்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 145, 146 கிடைக்கும். இப்போது அடுத்த 9 மாதத்துக்கு நம்ம பெருசாக இன்வெஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கிட்டா அந்த எண்டில் NAV ஒரு 30 ரூபா ஆகிடுச்சு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இப்போது 145.56 × 30 which is 4,366 rupees தான் நம்மளோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, யூனிட்ஸும் ஆட் ஆகணும், NAVயும் மூவ் ஆகணும். இது ரெண்டும் சேர்ந்தா இதோட க்ரோத் பொட்டன்ஷியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம போடுற காசு எப்படி இன்வெஸ்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா. அது நம்ம சூஸ் பண்ணுற ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்விட்டி ஃபண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ஷேர்ஸ்குள்ளே தான் போகும். அதே டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி போகும். அதே ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா எக்விட்டி ப்ளஸ் டெப்டோட மிக்ஸாக இருக்கும். ஃபண்ட் மேனேஜர் இந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் எல்லாராலையும் பெருசாக காசு பார்க்க முடியறதில்ல. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் நம்மளோட பிஹேவியர் அண்ட் சைக்காலஜி. நம்ம எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த கொஞ்சம் மாதத்துலேயே பெருசாக ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அடிக்கடி நம்ம மைண்டில் இதுக்கு FDலையோ கோல்டுலையோ காசு போட்டுருக்கலாமேன்னு அடிக்கடி தோணும். மியூச்சுவல் ஃபண்டில் ஜென்ரலாகவே க்ரோத் ரொம்பவே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். இது ப்ராப்ளம் இல்லை, இதுதான் டிசைனே. நம்ம நிறையா பேரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? ஒரு 1000 ரூபா மாதம் போட்டுட்டு இருந்தோம்னா 2-3 மாதத்துலேயே நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு நினைக்கிறது தான். நம்ம எப்போ ஆப் ஓப்பன் பண்ணாலும் க்ரீன் கலர் மட்டும் தான் இருக்கணும், ரெட்டு வரவே கூடாது, நம்ம ஹாப்பியாக ஆப்பை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, முதல் கொஞ்சம் வருஷத்தில் க்ரோத் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இந்த ஸ்டேஜில் தான் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை டவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபாயில் 10% க்ரோத்னு அசியூம் பண்ணிட்டோம்னா வெறும் 100 ரூபா தான். இதை பார்த்துட்டு நிறையா பேர் யோசிப்பாங்க,
இந்த 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தான் என்னை இவ்வளோ பேஷண்ட்டாக இருன்னு சொன்னியா அப்படின்னு. இங்கே என்ன மேஜர் பிரச்சனைனா, நம்ம மைண்ட் எப்பயுமே லீனியராக தான் யோசிக்கும். அதாவது 100 ரூபா இன்க்ரீஸ்னு மட்டும்தான் அதால் ப்ராசஸ் பண்ண முடியும். அது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஹெவியாக காம்பவுண்ட் ஆகுங்கிறது நம்ம மைண்டுக்கு பெருசாக தோணாது. ஏன்னா காம்பவுண்டிங் இஸ் நாட் லீனியர், காம்பவுண்டிங் இஸ் எக்ஸ்போனென்ஷியல். இதை இன்னொரு மரத்தோட எக்ஸாம்பிளை வச்சு பார்ப்போமா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குழியை தோண்டி கொஞ்சம் விதையை நடுறீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நாளும் தண்ணி ஊற்றிக்கிட்டே வேற இருக்கீங்க. ஆனால் முதல் 1-2 வருஷத்துக்கு பெருசாக சாயிலுக்கு மேலே எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பக்கத்தில் இருக்கிற ஆள், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏன் நம்ம வீட்டிலேயே கூட என்ன சொல்லுவாங்க, இது வளர்கிற மாதிரி தெரியல, இதோட நீ நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அண்டர் கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ரூட்ஸ் வைடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஃப்யூச்சர் க்ரோத்துக்கான ஒரு பேஸ். மியூச்சுவல் ஃபண்டும் அதே மாதிரி தான். முதல் கொஞ்சம் வருஷம் அதோட பேஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டே வரும். ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே நார்மல் ஆர் ரிட்டர்ன்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட ரூட்ஸ் ஃபேஸ். ரூட்ஸ் ஸ்ட்ராங்காக ஆக ஆக நம்மளால் அதோட க்ரோத்தை பின்னாடி கண்ட்ரோலே பண்ண முடியாது. காம்பவுண்டிங்கிறது என்ன? ப்ராஃபிட்டுக்கு மேலே வர ப்ராஃபிட் தான் காம்பவுண்டிங். அதாவது நம்ம முதல்ல போட்ட 1000 ரூபாயில் 10%ங்கிறது 100. இதே அடுத்த வருஷம் நீங்கள் அந்த 100 ரூபாயை வெளில எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு 110 ரூபா ப்ராஃபிட் தரும். அப்பயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சின்னதாக தெரியலாம். ஆனால் டைம் போக போக இதோட க்ரோத் கர்வ் செம்ம ஸ்டீப்பாக ஏறிட்டே போகும். நீங்கள் அதுக்கு அடுத்த வருஷமும் அதே 10% ப்ராஃபிட் கிடச்சதுன்னா அந்த 110 121 மாறும். அதுக்கு அடுத்த வருஷம் 133, அதுக்கு அடுத்த வருஷம் 146, அப்படியே 162 ஏறிக்கிட்டே போகும். கொஞ்சம் வருஷத்தில் அது வருஷம் உங்களுக்கு 500லேருந்து 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ தெரியுதா காம்பவுண்டிங்னா எவ்வளோ ஸ்டீப்பாக க்ரோத் இருக்குன்னு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த ஸ்டீப் பார்ட்டுக்கு முன்னாடி நிறையா பேர் எக்ஸிட் பண்ணிடுறோம். ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியில் நிறைய பேர் பேசாத இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. எல்லாரும் பேஸை பற்றி பேசுவோம், காம்பவுண்டிங் பற்றி பேசுவோம். ஆனால் தர் இஸ் ஆல்சோ அ மிடில் போரிங் ஃபேஸ். இங்கே ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம ரூட்டோட எக்ஸாம்பிள் மாதிரியே வச்சுக்கலாமே. உங்களுக்கு கீழேந்து ரூட்ஸ் நல்லா வந்துருச்சு, ஆனால் மரம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. அந்த ஒரு 1-2 வருஷம் தான் நம்மளோட மிடில் போரிங் ஃபேஸ். இந்த டைம்லேயே நிறைய பேர் எக்ஸிட் பண்ணிடுவாங்க. இந்த டைமில் நீங்கள் எக்ஸிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் மரம் நல்லா வளர்ந்து வருஷம் உங்களுக்கு காய்கறின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மரம் வளர்கிற மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுமே. அதோட சக்ஸஸில் பெருசாக எக்ஸைட்மெண்ட் இருக்காது, போர்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் பூரா நீங்கள் உட்காந்து அது கொடுக்குற ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அண்ட் நிறைய பேர் இந்தியாவில் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ணிட்டா நம்ம லைஃப்க்கு செட்டில் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது ரொம்பவே தப்பு. பெஸ்ட் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது பாதி வேலை கூட கிடையாதுங்க. இங்கே கரெக்ட் ஃபண்டை விட கரெக்ட் டைம் இந்த மார்க்கெட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஜென்ரலாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நிறையா சொல்லுவேன், ஆவரேஜ் ஃபண்ட் ப்ளஸ் லாங் டேர்ம் பீட்ஸ் பெஸ்ட் ஃபண்ட் ப்ளஸ் ஷார்ட் டைம். இதோட ரீசன் ரொம்பவே சிம்பிள். காம்பவுண்டிங்க்கு ஸ்கில் பெருசாக தேவையே இல்லை. காம்பவுண்டிங்க்கு பேஷன்ஸ் ரொம்ப தேவை, டைம் ரொம்ப தேவை. ஸ்கில் இஸ் வெரி ஆப்ஷனல் ஹியர், டைம் இஸ் அப்சல்யூட்லி மேண்டேட்ரி ஹியர். நம்ம எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு பழக்கம் வரும். டெய்லி நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட், நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு தேடி பார்க்குறது. ஆனால் இதுதான் காம்பவுண்டிங்க்கு பிக்கெஸ்ட் எனிமி. நீங்கள் டெய்லி பார்த்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட எமோஷன் எஃபெக்ட் ஆகும். எமோஷன் வந்தால் நீங்கள் தப்பான டெசிஷன்ஸ் நிறையா எடுப்பீங்க. டெசிஷன்ஸ் ராங்கானா உங்களோட மார்க்கெட்டில் இருக்கிற டைம் கட் ஆகும். டைம் கட் ஆச்சுன்னா உங்களோட காம்பவுண்டிங் ரொம்பவே அடி வாங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காம்பவுண்டிங்கை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு அப்பப்போ உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி என்னாச்சு, நேற்று என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ, 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தா கூட போதும். ஆனால் மாதம் உங்கள் எஸ்ஐபி போயிட்டே இருக்கும். ஸோ ரீகேப் பண்ணிடலாமா? மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்பவே ஸ்லோ ஸ்டார்ட் தான் இருக்கும். மிடில் ஃபேஸ் அதை விட போரிங்காக இருக்கும். இந்த 2 ஃபேஸை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா செம்மையான ஒரு க்ரோத் எக்ஸ்போனென்ஷியலாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த சாப்டரோட ஒரு சாராம்சம். ஒரு க்ரோத் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற ஃபேஸை நீங்கள் பார்க்கணுன்னா முதல் 2 ஃபேஸை நீங்கள் தாண்டினா மட்டும்தான் முடியும். பேஷன்ஸ் இல்லைன்னா காம்பவுண்டிங் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இந்த சாப்டர் இவ்வளோ தான். அடுத்த சாப்டரில் எஃப்டி வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் கோல்டு வெர்சஸ் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். எதில் எப்போ காசு போடுறது அப்படிங்கிறத டேட்டா அண்ட் எக்ஸாம்பிள்ஸை வச்சு பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது டிப்ஸ் கொடுக்கறது இல்லை, இது ஒரு காம்பவுண்டிங் மிஷன். I'll see you all in the next video. Tata, bye bye and happy investing.